ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ. ஏன்னா நிறையா வாட்டி இதே லொக்கேஷனில் நின்று இன்ட்ரோ பேசினப்பெல்லாம் நாங்கள் போன இடம் வந்து ஊட்டி. அதே மாதிரி தான் இந்த தடவை புதுசாக வேறு இடத்துக்கு போகிறோம் ஊட்டிக்கு. எங்களுக்கு ஆக்சுவலாக இருந்தது கோயம்புத்தூர் பிளானே பார்த்தீங்கன்னா வெறும் 3 டேஸ் தான். வந்த நாள் கணக்கில் 3 டேஸ் தான். அதில் ஒரு நாள் வந்து ஷாப்பிங்க்கு ஒரு நாள் ஷாப்பிங்க்கே சரியாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி மோத்தியை வந்து எங்கள் அப்பா ஊட்டிக்கு கூப்பிட்டே போகணும். மோத்தியோட நாங்கள் போனதே இல்லை, இந்த வாட்டி போயே ஆகணும்னு இருக்கிற ஒரு நாளில் கூப்பிட்டு போகிறோம் மோத்திக்காக. மோத்தியும் நிறையா வாட்டி போயிருக்கார் ஊட்டிக்கு. நான் காலேஜ் படித்தது இங்கே தானே. ஆமாம், அதனால இன்னைக்கு வந்து ஊட்டி, அதில் சூப்பரான இடத்துக்கு போகிறோம். நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ வெயில், இப்போ வந்து வெதர் பயங்கரமாக இருக்கும். சில்லென்ற கோவையாக இருக்க போகுது. ஸோ சில்லென்ற ஊட்டியாக இருக்க போகுது. சில்லென்ற கோவை இல்லை, ஊட்டி. ஸோ அதனால ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, check the mic and make sure it sound right, boys. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து சாப்பாடு. சீக்கிரமாக போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆத்விக், நீ இறங்கும், ஷர்ட் காட்டுறேன், அழகா இருக்கு, இறங்கு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம. ஸோ ஆத்விக் வந்து ஷர்ட் வந்து ஹாலிடே ஷர்ட் சூப்பராக இருக்கு. மெட்டீரியல் பயங்கரமாக இருக்கு. சாப்பிட்றதுக்காக A to B வரைக்கும் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச கிளம்பணும்ல, வீட்டிலேருந்து கிளம்பும்போது தானே காஃபி குடிச்சிங்க. மறுபடியும் மொத்த குடும்பமும் டீக்கு வெயிட் பண்ணுறீங்களா? எப்படி? டீ தான் எங்கள் ஃபேமிலியில் நம்பர் 1 மெம்பர் வந்து டீ தாங்களா? எங்கே போனாலும் டீ ஸ்டாப்புன்ட்டு ஏதோ இந்த குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் தப்பி பிறந்திருக்கலாம். இல்லை வேணாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இல்லைன்னா டீ. நாங்கள் இங்கே வீட்டில் டீ குடித்தோம், இப்போ டீ குடிப்போம், திருப்பி குன்னூரில் டீ குடிப்போம், அப்புறம் அப்படியே போய் கோத்தகிரியில் ஒரு தடவை டீ குடிங்க. அங்கேயே டீ இலையை பொறிச்சு எல்லாரும் தலையில் அந்த இது கட்டிட்டு அங்கேயே டீ இலை பொறிச்சு கொதிக்க வச்சு குடிங்க. ஃபேமிலியா நேரம் பார்த்தாலும் சோறு சாப்பிட்ற மாதிரி டீ வந்தாச்சு. இந்த டீயை பார்த்த உடனே அப்படி ஒரு புன்னகை, முகத்தில் ஒரு மிகப்பெரிய புன்னகை வருது. காஃபி சம்டைம்ஸ் ஓகே, நாட் எவ்ரி டைம். வந்து நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஊட்டி கோத்தகிரிலாம் போகிறப்போ டைரெக்டாக நேராக போயிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து ஓவர் க்ரௌட் ஆகி என்னாச்சுன்னா பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஜூன் 15th வரைக்கும் இருக்குது அந்த ரூல். பாஸ் கிடைக்கிறது ஒன்றும் பெரிய சேலஞ்ச். நம்ம ஆன்லைன்ல போட்டோம்னா ஒரே நிமிஷத்துல வந்துருது. ஆமா ஆமா, அவங்க அட்லீஸ்ட் அது ஒரு டேட்டாபேஸ் ட்ராக் பண்றதுக்கு இவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்கன்னு சொல்றதுக்கு. ஸோ நாங்கள் வந்து நேற்றே போகிறோன்னு சொன்னோன்னே பாஸ் ஆன்லைன்லேயே போட்டு வச்சுட்டோம். இப்போ இங்கே செக் பாயிண்ட்ல செக் பண்ணி பாஸ் காட்டினோன்னு தான் உள்ளே விடுறாங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதான். ஃபோன் வாங்கிக்காமன்றது. இது வந்து இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகிழி ஒழிப்புன்னு இருக்கு பாத்தீங்களா? பிளாஸ்டிக் ஃப்ரீ ஒழிப்புனா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஊட்டி. எந்த பிளாஸ்டிக்கும் கொண்டு போக கூடாது. இந்த கிளாஸ் பாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்க அங்க வாங்குனது தான். ஒன்லி கிளாஸ் அலௌட், பிளாஸ்டிக் அலௌட். ரெகுலர் கஸ்டமர்ஸ். பர்லியார். இப்போ வந்து ஆத்விக் வந்து பனானா இல்லாம நான் ஊட்டி மலை ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சாப்பிட்றதுக்காக இல்ல, மங்கி சாப்பிட்றதுக்காக. நாங்க ஆக்சுவலா வீட்ல இருந்து ஒரு 2-3 கொண்டு வந்திருந்தோம். ஏன் இவ்வளவுதான் கொண்டு வந்தீங்க? எனக்கு இப்போ பனானா வேணும், நான் மங்கிக்கு போட்டே ஆகணும்னு சொல்லி இப்போ பர்லியார்ல வந்து நிறுத்தி இருக்கிறோம். நான் வேற நல்லா ஃபுல் ஸ்லீவ்ல போட்டு கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்துட்டேன். அது இங்க இப்படி இருக்கும். சில்லென்ற கோவையே கொதின்னு கொதிக்குது. இப்போ பாதி பர்லியார் வரைக்கும் வந்தாச்சு. சில்லென்ற கோவை வந்து கிளைமேட்டுக்காக சொல்லுவாங்களோ இல்லையோ, மக்களுக்காக சொல்லியிருப்பாங்க. நீ உங்க ஊர்ல எல்லாரும் சில்லா இருப்பீங்க, எங்க ஊர்ல எல்லாம் சில்லா இருப்போம், அதனால சில்லென்ற கோவையா சொல்லியிருப்பாங்க. அப்பா வந்து பனானா வாங்கிட்டு வர போயிருக்காரு பாருங்க. என்னிடம் வராதீர்கள், வகுந்து விடுவேன். கூப்பிடாத எப்படி காட்டுறான் பாரு. மங்கி நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடு உங்க கையில கொடுக்குறேன். நீ தமிழ்ல கூப்பிடு, அப்பதான் புரியும். அங்க see one baby monkey on the tree. தமிழ் தான் புரியும் அத்விக். monkey என்னடா பின்னாடி ஜெர்க் அடிக்கிற? இந்த அனிமல் வெர்சஸ்
மேன்கைண்டோட இன்டர்வென்ஷன் பற்றி தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள். நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. என்னோட பிலீஃப் வந்து பண்ணக்கூடாது. அது அதோட உணவை தேடிக்கும். நம்ம ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் குன்னூர் வந்துட்டோம். அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ டீ ஸ்டாப், நம்மளுக்கு வந்து டெஸ்டினேஷனு, அங்கே போய் டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. ஹாப்பியா அத்விக்? மங்கிக்கு பனானா போட்டதெல்லாம் ஹாப்பியா? நான் எங்களுக்கு வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறது, அங்கே போய் இடத்தெல்லாம் பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு வந்து மேட்ரே இல்லை. அந்த போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், அந்த ப்ராசஸ் தான் முக்கியம். கதை பேசுறது, வழியில் ஒரு 10 டீ ஸ்டாப் போடுறது, பஜ்ஜி சாப்பிட்றது, எஸ்பெஷலி மோதிக்கு வந்து இந்த பஜ்ஜி, முட்டை பப்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவார். அதனால் இங்கே வர்றப்போ ஜாலியாக, அதுக்கு கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா. 2 பேரும் அரசியல் ஆரம்பித்து, ப்ராப்பர்ட்டியில் ஆரம்பித்து, பல நாடுங்களை பற்றி ஆர்மியெல்லாம் பேசி, கிரிக்கெட் பேசுறது எல்லாமே பேசிட்டு சைடில் ஒரு பஜ்ஜி, ஒரு முட்டை பப்ஸு, அவ்வளோதான். ஏமோ அந்த ஒரு ஜேர்னி தான் அவருக்கு வந்து முக்கியம். தட் மேன் கட்ட அந்த சைடில் தட் மேன் காட்டுறேன். அங்கே பேர் காட்டுறோன்னு தலையில் ரெடி பண்ணுறேன். கடைக்காரரு என்ன வச்சிருக்கீங்க? நீ கேட்டா உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணிங்க. சில்லஸ் நல்லா வருது, சில்லுன்னு வருது. லேசா சில்லுன்னு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் பெட்டருங்க. Cheers. Cheers. I can make a music. மிளகா வச்சு வீடியோவா? சரி, மிளகா வச்சு நான் ட்ரை பண்ணுவேன். Cheers. சரி, எங்களை ஒரு ஃபோட்டோ. ஓகே, நாங்கள் வந்து குன்னூரில் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா after a lot of struggle வந்து டிராஃபிக்குங்க, ஏன்னா இன்னும் சீசன் முடியல, ஸோ அதனால டிராஃபிக். குன்னூரில் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா இங்கே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 hours போகுது. குன்னூர்ல இருந்து இன்னும் ஊட்டியை ரீச் ஆகல. இல்லைன்னா பொதுவாக இந்த டைமுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போய் முடிச்சிருப்போம். இது வந்து இன்னைக்கு தான், இப்போ வந்து டைம் 2 ஆச்சா, போயிட்டு வந்தோம்னா குப்பண்ணால பிரியாணி சாப்பிட முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ குப்பண்ணாவோட சீரக சம்பா மட்டன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு இடம் பார்க்குறோமோ இல்லையோ, நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அதனால இடமெல்லாம் நிறைய பார்த்தது தான், ஆனால் சாப்பாடு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. அதனால குப்பண்ணாக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பைக்காரா போகலான்னு. இங்கே வந்து எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காருங்க. இங்கே மழை பெய்யும், பயங்கரமான ஒரு கிளைமேட் இங்கே கிடைக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போயிருந்தப்பையும் ஒரு கப்பிள் வந்து எங்களை பார்த்தாங்க. அவங்க நம்ம சிங்கப்பூரில் கெய்லாங் பஹ்ரூவில் தான் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கேயே என்னை பார்க்கணும்னு நினச்சாங்க. அப்புறம் ரொம்ப ஹாப்பி எங்களை மீட் பண்ணது. உங்கள் வீடியோ தான் நான் இப்போ பார்த்துட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ப்ரூக்ஃபீல்ட்ஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து வீடியோ கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நம்ம வீடியோ. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்தது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு மோத்தியே என்னைய வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இப்போ தான் ஜூனியர் குப்பண்ணாக்குள்ளே நுழையிறோம். அப்புறம் ஒருத்தர் வந்து ஹாய்ங்க, நீங்கள் சௌமியா தானே, என் ஒய்ஃப் வந்து உங்கள் பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து பேசினாங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியோ அதை விட டபுள் மடங்கு எங்களுக்கு வந்து ஹாப்பி. ஏன்னா நம்ம செய்யறதோட ஒர்க்கோட இன் ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கறது இதுதான், ஒரு நல்ல ரெக்கக்னிஷன். நம்மளால கனெக்ட் ஆக முடியுதுங்கிறது தான். நம்மளை வந்து அவங்க கூட கனெக்ட் ஆக முடியுது. நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு அட் சம் பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறது தானே முக்கியம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம ஹாப்பி, அவங்க வந்து சந்தோஷப்படுத்துகிறோம், நம்ம கண்டென்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன் ரிட்டர்ன் எங்களுக்கு இது வருது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கமான், இப்போ வந்து மட்டன் பிரியாணி. ஓகே, நல்லா சீரக சம்பா மட்டன் பிரியாணிங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டோம். அன்னைக்கு சாப்பிடும்போதே மோத்தியை மிஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் லாஸ்ட் டைம். ஸோ இந்த வாட்டி மோத்தியோட வந்து சாப்பிட்டது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு நேராக பைக்காரா போட் ஹவுஸுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோங்க. ஆனால் போய் என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ பாருங்கள்.
sound right, boy. டிசப்பாயிண்டட். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். நேத்துல நாங்க வரோம்னு தெரிஞ்சதுல இருந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு ஊட்டிக்கு கூப்பிட்டு போனோம். போட்ல ஸ்பீட் போட்ல மோத்தியும் ஆத்விக்கும் போகணும், ஸ்பீட் போட்ல போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா closed due to maintenance ன்னு சொல்லிட்டாங்க. இந்த வெள்ளக்கார நிக்குது. ஓகேங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து இப்போ போட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என் செல்ல குட்டிக்கு வந்து ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இடம் தான் வேணுமா. போய் வாட்டர் ஃபால் பார்க்கறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அது மாதிரிலாம் வந்து சும்மா நின்று பார்க்குற இடம்லாம் அவருக்கு பிடிக்காதான். அவருக்கு வந்து ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி வேணுமா. அதனால இங்கே ஒரு அண்ணா கிட்ட வந்து கேட்டோம். அவர் வந்து ஜீப் சஃபாரி கூப்பிட்டு போகிறேன்னாரு. 5 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாராம். ஒரு வாட்டர் ஃபால், பைக்காரா வாட்டர் ஃபால் வேறு. இந்த வாட்டர் ஃபால் வந்து நீங்கள் தண்ணியில் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நீங்கள் போகிற வழியில் லக் இருந்துச்சுன்னா அனிமல் ஸ்பாட் பண்ணலான்னு சொன்னார். சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஸோ அங்கே கூட போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜீப் இருக்கும், அதில் வந்து கூப்பிட்டு போவாங்க. போலாமா? எக்ஸைட்டட்? எங்க போறோம்? எக்ஸைட்டட்? தம்பி 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 1 இன்ச் வண்டி கீழே இறங்கின மாதிரி இருக்கு. தம்பி தும்பி மாதிரி பறந்து வந்துட்டா. 1 இன்ச் வண்டி கீழே இறங்கி அந்த சைடு தூக்கிட்டாங்க பின்னாடி ஏறணும்னு. அண்ணா கொஞ்சம் சரிங்க, ஜஸ்ட் வியூ மட்டும் நான் கிரீன் எஸ்டேட், ஒரு ஜங்கிள் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் ஒரு லேக். ஓகே, நீங்கள் பைக்காரா ஃபால்ஸ் போனீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ் பைக்காரா ஃபால்ஸ் போனீங்க. இது இந்த தண்ணி தான் அங்கே வரும். இந்த டேம் ஓப்பன் பண்ணால் தான் அந்த தண்ணி வரும். இல்லைன்னா இதே மாதிரி ஃப்ளாட்டாக தான் தண்ணி வரும். குளிருது, இப்போதான் கொஞ்சம் குளிருது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க கூப்பிட்டு போன ஸ்பாட்டு இவங்கனால மட்டும்தான் அதுக்கு ஆக்சஸ் இருக்குது, பெர்மிஷன் இருக்குது போகிறதுக்கு. அந்த ஜீப்பை கொண்டு போய் ஒரு மலை உச்சியில் நிறுத்துவாங்க. பயங்கரமாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் நினச்சே பார்க்கல. நான் சிங்கிளா ஏறினாலே கவுந்துரும். இல்ல சார், ஒரு ஆள் தான் உட்கார முடியும். உட்காரலாம்ப்பா. இடம் இல்லை மொத்தி. மடியில் உட்கார வச்சிங்கன்னா தான் கஷ்டம். ஏய் கண்ணடே ஆத்து இப்போ வந்து மொத்தி மொத்தி. அடுத்தது வந்து கப்பிள் ஷூட். அங்கேயே பாருங்க கப்பிள் ஷூட். வாவ் அத்விக், ஹார்ட் அத்விக். வாவ் அத்விக், so handsome அம்மோ. நைஸ் அத்விக். இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சிருக்கு. நிறைய ஃபோட்டோஸ், கொஞ்சம் ரீல்லாம் எடுத்தோம். அடுத்தது வந்து ஒரு வில்லேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, ஸ்ரீராம் பரமட்டியா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் இருக்குங்க. இது வந்து காலகாலமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வில்லேஜில் வந்து இருக்காங்க. அதுலேயும் சில வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 150 வருஷம் 200 வருஷம் பழமையான வீடுங்க எல்லாம் கூட அங்கே இருக்குது. இந்த கூடாரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வீடு. அண்ட் இவங்க இந்த வில்லேஜுக்கான ஒரு கோயிலும் இருக்குது. அந்த கோயிலை பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. வச்சு தான் வழிபடுறாங்க. இந்த கோயில் வந்து ஒரு 450 வருஷம் முன்னாடி கட்டின கோயிலுங்க. ரொம்ப பழமையான கோயில். இது ஃப்ரண்ட்ல இருக்கிறதா பேக்ல இருக்கிறதா?
எதுங்க அது ஃப்ரண்ட் அது ஃப்ரண்டா? ஓ இந்த வழியா போய் அதுக்குள்ள போறது. இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு கோயில்னா இப்போ ஒருத்தர் பூசாரி உள்ளே போயிட்டாருன்னா 3-4 மாதத்துக்கு வீட்டுக்கே வர மாட்டார். அவர் கோயிலே தான் இருப்பாருங்க. வீட்டிலேருந்து அரிசி உப்பு கொடுப்பாங்க, அவரே ஆக்கிப்பாரு, அவரே சாப்பிட்டுப்பாரு. 3-4 மாதத்துக்கு காரம் அதெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாருங்க. பத்தி சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. ஆமாண்ணா இருக்கா பார்த்தீங்களா, இவர் தான் பூசாரி. இந்த மாதிரி கேட்டப்பல தான் இருப்பார் 3-4 மாதத்துக்கு. ஓ எடுத்துக்கோ ஊற்றிங்க. இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டோர். இந்த அளவுக்கு 2 feet தான் ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ளதான் உப்பு வர குமிஞ்சு போயிட்டாங்கன்னா அதே ஆயிட்டு இருக்கும். ஆனால் உள்ள போறது மட்டும் 2 feet குமிஞ்சு தான் உள்ள போகும். அந்த கோயில் நீங்களே அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. இந்த ஊருக்காரங்க யாரா இருந்தாலும் போக முடியாது. மாட்டாங்க, விசேஷம்னா விடுவாங்க. அவங்க மட்டும் யாரையும் விட மாட்டாங்க. அவங்க மட்டும் தான் உள்ள போய் வெளியினு கும்பிட்டுக்கணும். அதுவும் லேடிஸ் கூட கிட்ட போக மாட்டாங்க. லேடிஸ் வந்து ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க பசங்க மட்டும் தான் கிட்டே போய் பூஜைலாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, அவங்களோட கலாச்சாரத்தை பண்படி அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமையில போறோம்ல, அந்த மாதிரிலாம் போக முடியாது. அவங்க ஆளுங்க மட்டும். ஓ அந்த இந்த வந்துருவாங்க, ஓடி வந்துருவாங்க. இங்க இருக்கிற இந்த கல்லெல்லாம் வந்து இளவட்ட கல் 120 kgங்களா அது? இப்போ வரைக்கும் உங்க அதை தூக்கி தான் கல்யாணம் பண்றாங்களா? ஆமா. ஏன் 120 கிலோ தூங்கிட்டு இருக்கிறாங்களா? எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம படத்துல தான் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வில்லேஜ், ஒரு கோயில், இந்த கல்லை தூக்கி கல்யாணம் பண்றதெல்லாம் அதெல்லாம் நேர்ல, அதுவும் ஊட்டியில பார்க்கறது வந்து இவ்வளோ வருஷம் இருந்து இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டு வாட்டர் ஃபாலுங்களாம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்லாம் ஆக்சுவலாக இவங்களோட வந்தால் மட்டும்தான் வர முடியும், நம்மளுக்கா தனியாக வந்து தெரியாது. இது என்னமோ கிளென்மார்கன்லேருந்து வரதா? திடீர்னு தண்ணி வந்துடுறா, வைக்க விட்டுறால மாட்டேன். திடீர்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்துருங்க. நானும் போட்டேன், பார்ப்போம். போது பேர் குழந்தை யாரு? கருப்பாம்பூச்சிக்கு பயந்துக்கிறேன், அதுதான் ஆச்சரியமா இருக்கு. மத்த எதுக்குமே பயந்துக்க மாட்டேங்கிறான். கரப்பாம்பூச்சி பூரா இதுக்கு தான் பயம். ஆத்விக் ஆத்விக் நல்லா இருக்கா? ஆக்சுவலாக இந்த வாட்டர் ஃபால், இதை சுற்றி இருக்க டீ எஸ்டேட், இது எல்லாமே வந்து கிளென்மார்கனுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளென்மார்கனில் வந்து ஒரு பழமையான ரோப் கார் கூட இருக்குது. இந்த ஏரியாலாம் படத்துலலாம் கூட வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. இந்த மாதிரி இடங்களை டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்மளை கூப்பிட்டு வராங்க. இதில் ஆச்சரியமானது என்னென்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் எல்லாம் ஊட்டியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு பிரிட்டிஷ்காரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்களோட கல்லறையை கொண்டு போய் இந்த மலை உச்சியில் கட்டி அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வச்சிருக்கிறாருங்க. யாராலையும் இந்த சிமெட்ரியை வந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கட்டியிருக்காரு. எங்களுக்கு இது மாதிரி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம யாராலையும் அங்கே போக முடியாது. இந்த லோக்கல் வில்லேஜர்ஸ் வேணால் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க, பட் நம்மளால போக முடியாது. எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே இருக்குது விட மாட்டாங்கண்ணா, நடந்து போகலாம். இதுதான் நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம். விட மாட்டேங்கிறாங்களா? ஓ வண்டி. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எங்களை லேக்கில் வந்து விடலை, பட் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கார்டன் மாதிரி இருக்குது, இந்த டீ எஸ்டேட் இருக்குது. இதுலேருந்து பார்த்தோம்னா அந்த கல்லறை வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து ஊட்டி பல வாட்டி வந்திருக்கோம், நாங்கள் கணக்கே இல்லை. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததில்லை. ஸோ நீங்களும் இது வரைக்கும் ஊட்டி பார்த்துருக்கீங்க, பட் இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் போகணும், அதுவும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாருங்கள். யூஸ்வலாக இந்த பைக்காரா ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஊட்டி வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் டன். நாங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம தனியாக வந்திருந்தோம்னா இந்த இடமெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்களோட வந்ததுனால தான் அந்த வாட்டர் ஃபால் கிட்ட போய் பார்த்தது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. எல்லாருமே வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இவங்க வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டாக வந்து கூப்பிட்டு போவாங்க. அண்ட் இந்த இடம், இந்த சமாதி தான் வந்து அல்டிமேட்டு. இப்படி வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை, யாராலையும் அதை அசைக்கவே முடியாது. அந்த மலை உச்சியில் ப்ளஸ் நல்லா தெரியுது, அது வந்து அல்டிமேட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த லேக் தான் வந்து எங்களை அலோவ் பண்ணல, ஏன்னா உள்ள அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க, அதனால ட்ரை பண்ணாங்க, ஆனால் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க.
வெதர் சூப்பராக இருக்குது. இப்போ போய் நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஷாப் பண்ணி. அண்ட் ஃபைனலி ஆத்விக் வந்து அந்த ஃபஸ்ட்டு அட்வென்ச்சரஸ் ரைடை ரொம்ப ஆசைப்பட்டானுங்களா. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா வந்து இன்னொரு வாட்டி எங்களை அந்த மலை மேலே ஏற்றி இறக்கிடுங்க என் பேரனுக்காக அப்படின்னு கேட்டனால அந்த டிரைவரை சூப்பராக கூப்பிட்டு போனார் மறுபடியும். Ajay, how is it? Ajay, how is it, Ajay? Thank you. அங்க ஒண்ணும் இல்ல, இது பால் தீர்ந்து போச்சு. இனிமே எருமை மாடு திருப்பி அங்க நடந்து வந்துட்டு இருந்த எருமை மாடு வந்து கொடுத்தாதான் உண்டு. இதுக்கு மேல தலைவருக்கு என்ன வேணும்? தம்பி ஓடிடு! Now only they'll make noodles with egg. வேற எப்படி ஆயிட்டாரு நீங்க தானே நீங்க நான் வேற யாரும் நீங்க என்ன குளிர் ஜுரத்துக்கு ஊசி போட வந்த ஒரு மாதிரி விட்டுட்டு. ஆக்சுவலாக அங்கே நூடுல்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் சலசலப்பு சத்தம் கேட்டுச்சுங்க. எல்லாரும் வந்து பைசன் வருதுன்னு ஃபோட்டோ கேமராலாம் எடுத்து ரெடியாக நின்னாங்க பைசனை கேப்சர் பண்ணுறதுக்கு. கடைசியில் என்ன வந்துச்சுன்னு பாருங்க. வந்துருங்க போயிடலாம். இங்கே பாருங்க, வந்துருங்க போயிடலாம் வாங்க. ஸ்ரீராம் வா. பைசன் அது பஃபலோ. எருமை மாடு முருகேசா. Bison, yes, is dangerous. Will it eat people? No. What is bison? ஏண்டா இதுக்காடா இவ்வளவு பில்டப்? இதுல நீ வேகமா வந்து கார்ல ஏறுவ. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் வந்து நைட் டைமில் பைசன், அதுக்கப்புறம் புலி, சில சமயம் கரடி எல்லாமே கூட வருங்களாம் நைட் டைமில். அந்த நூடுல்ஸ் கடைக்கார அக்கா தான் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டைமில் சத்தம் கேட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் கேட்குறக்கு. குளிர் காய்ச்சலுக்கு ஊசி போடுங்கப்பா ப்ளீஸ். அவ்வளோதாங்க, ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, கோயம்புத்தூர் வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி சென்னை போயிட்டு ஊருக்கு கிளம்பணும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், டாட்டா, பாய்.